அனைவருக்கும் வணக்கம். திருவோணம் நட்சத்திரத்தின் சிறப்பு பொது பலன்களை ரொம்ப டீடைலா பார்க்கலாம். அதாவது இந்த திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்டவர்களா இருப்பாங்க, மேலும் எப்படிப்பட்ட மனநிலை உடையவர்களா இருப்பாங்க, இவருடைய தொழில் மற்றும் உத்தியோக வாழ்க்கை பெரும்பாலும் எந்த மாதிரி ட்ராக்ல அமையுது, இவருடைய குடும்ப வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை பெரும்பாலும் இவர்களுக்கு எப்படி அமையுது, கல்வி சார்ந்த விஷயங்கள்ல எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க, உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல எதுல எல்லாம் இவர்கள் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ப்ரிடிக்ஷனை இந்த வீடியோ பதில ரொம்ப டீடைலா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். இப்போது 27 நட்சத்திர வரிசைகள்ல 22வது நட்சத்திரமா திருவோண நட்சத்திரம் வரும். நம்மளுடைய நட்சத்திராதிபதி சந்திர பகவான். சந்திர பகவானை அதிபதியாக கொண்ட 3வது சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம்னா அது திருவோண நட்சத்திரம் தான். அடுத்தது பார்த்தோம்னா திருமால் அவதரித்த நட்சத்திரமாக இந்த திருவோணம் நட்சத்திரம் போற்றப்படுகிறது. அதாவது புராணங்கள்ல திருமால் திருவோணம் நட்சத்திரத்துல அவதரித்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் இந்த நட்சத்திரத்துடைய ஒரு சிறப்பு. ஓணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்டிகை நம்ம கொண்டாடுவோம். அதாவது அந்த ஓணம் பண்டிகை எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னு பார்க்கும்போது வாமன அவதாரத்துக்கு காரணமான மகாபலியை போற்றும் வகையில இந்த ஓமன பண்டிகை அப்படிங்கிறது கொண்டாடப்படுகிறது. இதுவும் இந்த நட்சத்திரத்துடைய ஒரு சிறப்பு தான். அதாவது திருவோணம் அப்படின்னு சொல்லுவோம். அதுல ஓணம் அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்துடைய ஒரு பகுதியாக இருக்கு. ஆகவே இதுவும் இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பாக சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. மேலும் புராண இதிகாசங்கள்லயும் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவா சந்திரன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாலே ஒரு தாய் குணம், தாய் போன்றவர்களா இருப்பாங்க. தாயுடைய பண்பு, பெண்மையான பண்பு, ஒரு அடக்கம், பொறுமை, இது எல்லாமே வந்து சந்திரனுக்குரியதாக பார்க்கப்படுது. ஆகவே சந்திரனுடைய நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் ஒரு சிறந்த நீதிமானாக இருப்பாங்க. எப்போதும் நியாயம், உண்மை, பொய் இல்லாத பக்கம் எங்க இருக்கோ அந்த பக்கம் தான் இவர்கள் நிற்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த நீதிமானாக இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா கல்வி கேள்விகள்ல சிறந்து விளங்கக்கூடியவர்களா இருப்பாங்க. படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கெட்டிக்காரரா இருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா சிக்கனத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே சமயத்துல தனக்கு சார்ந்தவர்களுக்காக செலவு செய்யறதுல எப்போதுமே கணக்கு வழக்கு பார்க்க மாட்டாங்க. வாரி வழங்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்படி ஒரு சிறப்பான குணம் இருக்கும். இந்த திருவோணம் நட்சத்திரத்தின் அதிபதி சந்திர பகவான் அப்படிங்கிறதுனால இயற்கையாவே ஒரு அழகான தோற்றமைப்பை கொண்டவர்களா இருப்பாங்க. மற்றவர்கள் ஈர்க்கும் வண்ணம், மற்றவர்களை கவரும் வண்ணமான ஒரு தோற்றமைப்பு, ஒரு முகப்பொழிவு, ஒரு வசீகரமான முகப்பொழிவு இதெல்லாம் பெற்றிருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா தனக்குன்னு ஒரு தனி கொள்கையை வச்சிருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. தனக்குன்னு ஒரு தனி கொள்கைகளோட வாழக்கூடியவர்கள், தன்னுடைய கொள்கைப்படி தான் எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்துவாங்க. தன்னுடைய கொள்கையிலிருந்து மீறாதவர்களா இருப்பாங்க. தன்னுடைய கொள்கையை பிரேக் டவுன் பண்ணிட்டு இன்னொரு விஷயத்தெல்லாம் பண்ண மாட்டாங்க. இவருடைய கொள்கைப்படி அப்படியே மூவ் ஆன் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா சுதந்திரத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா சுத்தத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. சுத்தம் இல்லாத இடத்தை பார்த்தாலும் இவர்களுக்கு பிடிக்காது. சுத்தம் இல்லாதவர்களையும் கூட சேர்த்துக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு சுத்தக்காரரா இருப்பாங்க. சுத்தத்தை அதிகமாக விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்தது சந்திர பகவானுடைய நட்சத்திரம் அப்படின்னாலே இரக்க குணம் அதிகமா இருக்கும். நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். அதீதமான இரக்க குணம் கொண்டவர்களா இருப்பாங்க. யாராச்சும் ஏதாச்சும் மனம் வருந்தி பேசி மன நொந்து பேசினாங்கன்னா இவங்களாலையும் அதை தாங்க முடியாது. மேலும் அதிகமான உணர்ச்சி வசம் அப்படிங்கிறது இவர்கள்ட்ட ஏற்படும். ஒரு சாதாரணமான படம் பார்த்துட்டு இருக்கப்ப ஏதாச்சும் எமோஷனலான சீன் வந்துச்சுன்னா அதெல்லாம் பார்த்து அழுதுருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு இரக்க குணம், மென்மையான மனம் இதெல்லாம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். மேலும் இந்த திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா தன்னால முடிந்த உதவியை மற்றவர்களுக்கு செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம மற்றவர்களுக்கு அதிகமான உதவிகளை செய்யக்கூடியவர்கள். வருத்தம், கஷ்டம்னு யாராச்சும் வந்தா வாரி வழங்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதெல்லாம் இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான குணாதிசயங்களா பார்க்கப்படுது. எந்த ஒரு விஷயத்தையும் சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் உண்மையாகவும் நேர்த்தியாகவும் செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். சிறந்த பக்திமானாக விளங்கக்கூடியவர்கள். அதிகமா பக்தி மார்க்கத்திலே இருப்பாங்க. எப்போதும் தெய்வத்தை வணங்கிக்கிட்டே இருப்பாங்க. வாழ்க்கையில எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்டாலுமே அதெல்லாம் எளிமையா கடந்து வாழ்க்கையை சிறப்பா வாழக்கூடியவர்களா இருப்பாங்க. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை நிதானமா மன அமைதியோட சமாளிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. சில சமயங்கள்ல பதட்டமான ஒரு சூழ்நிலைக்கு ஆட்பட்டாலும் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனைக்குள்ள போய் ஒரு தெளிவான ஒரு நிலைக்கு வந்துருவாங்க. அதெல்லாம் இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு. மேலும் இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு வாய்ந்த ஒரு குணாதிசயம் என்னன்னாக்கா மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்கு சிறந்த ஆலோசனைகளை வழங்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதை இவர்களால சிறப்பா கொடுக்க முடியும். பிரச்சனைன்னு யாராச்சும் வந்தாங்கன்னா நல்ல ஒரு கன்சல்டேஷன் கொடுப்பாங்க. இவர்களுடைய நடத்தையில எப்போதுமே ஒரு அடக்கம் இருக்கும், நேர்மையான ஒரு தன்மை இருக்கும், அமைதியான ஒரு தன்மை இருக்கும். இதெல்லாம் இவர்களுடைய ஒரு சிறப்பம்சங்கள். அடுத்தவர்களுடைய நம்பிக்கைகளுக்கு புறம்பாக எப்போதுமே நடந்து கொள்ளாதவர்களா இருப்பாங்க. அடுத்தவர்களுடைய நம்பிக்கையை பெறக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. இவர்களை நம்பி நிறைய பேர் பாத்தீங்கன்னா பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கைக்கு உரியவரா இருப்பாங்க. அடுத்தது தவறு அப்படின்னு ஏதாச்சும் ஒரு விஷயம் மனசுல பட்டுச்சுன்னா அதை டக்குன்னு தட்டி கேட்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் அந்த விஷயத்தை சுட்டி காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க. இதுக்கெல்லாம் அவங்க தயக்கமே கொள்றது கிடையாது. யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, தப்பா இருந்துச்சுன்னா அந்த விஷயத்தை அழகா சுட்டி காட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீதி நேர்மைக்கு புறம்பாக எப்போதுமே நடந்து கொள்ள மாட்டார்கள். நல்ல ஒரு நீதிமான். அது இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய மிகச்சிறந்த உயரிய பண்பா பார்க்கப்படுது. அடுத்தது பார்த்தோம்னா அந்த நவீன ரக ஆடை அணிகலன்களை அணிகிறதுல அதிகமான ஆர்வம் இருக்கும். அதற்காக நிறைய செலவுகளை செய்வாங்க. மேலும் அதிகமான அந்த வாசனை திரவியங்களை பயன்படுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. அதுலயும் அதிகமான ஆர்வம் இருக்கும். இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு மைனஸான விஷயம் என்னன்னாக்கா திடீர்னு அடிக்கடி கோபம் வந்துடும். இந்த கோபத்தை மட்டும்
மட்டும் இவர்களால் அடக்க முடியாது. ஆனா அதே சமயத்துல எவ்வளவு பெரிய கோபமான சூழ்நிலையாக இருந்தாலுமே உடனே சாந்தம் அடைஞ்சிருவாங்க. டக்குன்னு கோபத்தை வெளிக்காட்டிட்டு மறுபடியும் சாந்தமான நிலைக்கு போயிடுவாங்க. மேலும் உடனடியாக அரவணைத்துக் கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. இந்த கோபத்தை மட்டும் இவர்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றது சிறப்பு. அதே சமயத்துல கோபம் பட்டாலும் அது பெருசா இவர்களுக்கு வீக்னஸ் பண்றது கிடையாது. ஏன்னா உடனே சாந்தமாகி தனக்கு நெருக்கமான உறவுகளை எப்போதுமே இழந்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கிறதுனால உடனே சாந்தம் ஆயிடுவாங்க. யார் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் உடனே மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. அந்த ஒரு சிறப்பு குணமும் இருக்கு. ஆனா அந்த கோபத்தை மட்டும் கொஞ்சம் நியூட்ரலா வச்சுக்கிறது சிறப்பு. இயற்கையாவே பார்த்தோம்னா இந்த திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் ஒரு பொறுமையான குணத்தையும் ஒரு அமைதியான குணத்தையும் பெற்றவர்களா தான் இருப்பாங்க. மேலும் சுயமரியாதை நிறைந்தவர்களா இருப்பாங்க. எப்போதுமே தன்னை நினைச்சு தன்னுடைய நிலையை நினைச்சு எப்போதும் பெருமைப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. அந்த ஒரு தன்மை இவர்கள்ட்ட சிறப்பான முறையில இருக்கும். மனித நேயமிக்கவர்களா இருப்பாங்க. எதிரிகளுக்கு கூட உதவக்கூடியவர்களா இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பரந்த மனப்பான்மை இருக்கும். எந்த வெளிநாடுகளுக்கு சென்றாலும் தங்களுடைய கலாச்சாரத்தை மறக்காதவர்களா இருப்பாங்க. தங்களுடைய கலாச்சாரப்படி தான் வாழ்வாங்க. இவர்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும். அந்த லட்சியத்தை எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் கைவிட மாட்டார்கள். இவருடைய லட்சியத்திலிருந்து பின்வாங்குற எண்ணம் இவர்களுக்கு சுத்தமாவே வராது. லட்சியத்தை நோக்கி வீரநடை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கழுகு மாதிரி தான் இவங்க. எப்படின்னாக்கா ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, கழுகு கீழே வரும்போது காகம் வந்து கழுகை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். கழுகு கூட சண்டைக்கு போகும். ஆனா அந்த சண்டையெல்லாம் பொருட்படுத்தாம அந்த கழுகு மாட்டுக்கும் மேல உயர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல காகத்தால மூச்சு விட முடியாம அந்த காகமே கீழே விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த கதை இவர்களுக்கு அப்படியே சூட்டபிள் ஆகும். லட்சியத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருப்பாங்க. இடையில எவ்வளவு இப்ப காகம் மாதிரி எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலுமே அதெல்லாம் பொருட்படுத்தாம இவங்க மாட்டு போயிட்டே இருப்பாங்க. ஃபைனலா அந்த விஷயத்தையும் அடைஞ்சிருவாங்க. அந்த ஒரு தன்மை இவர்கள்ட்ட சிறப்பான முறையில இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா இந்த பாவம் பழி சார்ந்த விஷயங்கள் இதுக்கெல்லாம் அஞ்சக்கூடியவர்களா இருப்பாங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப பயப்படுவாங்க. எப்போதுமே இவங்க வாயிலிருந்து வர ஒரு வார்த்தை எந்த ஒரு பாவமும் செய்யாம இருக்கணும்பா அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஆகவே இந்த பழி பாவங்களுக்கு அஞ்சக்கூடியவர்களா இருப்பாங்க. இவங்க எந்த ஊர்ல வாழ்ந்தாலும் சரி, எந்த மாநிலத்துல வாழ்ந்தாலும் சரி, எந்த நாட்டுல வாழ்ந்தாலும் சரி, அந்த இடத்துல சிறப்படையக்கூடியவர்களா இருப்பாங்க. புகழை பெறக்கூடியவர்களா இருப்பாங்க. உழைக்க தயங்க மாட்டார்கள். நல்ல ஒரு சிறந்த உழைப்பாளிகள். உழைப்பினால முன்னேற வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் கொண்டவர்களா இருப்பாங்க. கடின உழைப்பின் மூலமாக வாழ்க்கையில முன்னேறக்கூடிய பாக்கியமும் இவர்களுக்கு கிடைக்குது. கடின உழைப்பு தான் இவர்களுக்கு ஒரு அடையாளம் அப்படிங்கனே நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு கடின உழைப்பாளியா இருப்பாங்க. சில நேரங்கள்ல முன்னுக்கு பின்னாக முரம்பாக பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. அது சில சமயங்கள்ல அந்த குணமும் இவர்கள்ட்ட வெளிப்படுகிறது. இந்த திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்த ஒரு சிலர் பார்த்தோம்னாக்கா பெரிய அளவிலான முதலீடு செஞ்சு பிரம்மாண்டமான தொழிலை செய்யக்கூடிய ஒரு யோகத்தையும் பெற்றவர்களா இருப்பாங்க. எப்போதுமே தெய்வத்தை வழிபடக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால தெய்வ பலம் உடையவர்களா இருப்பாங்க. ஆன்மீகத்தால வளர்ச்சி அடையக்கூடியவர்கள். ஆன்மீகத்தையே நம்பி ஆன்மீகத்தின் வழியில நின்று சிறப்பான புகழையும் வெற்றியும் அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. கலைகளில் அதிகமான ஈடுபாடு இருக்கும். கலைத்துறை சார்ந்த விஷயங்கள்ல சிறப்பான புகழ் அடையக்கூடிய ஒரு பாக்கியமும் கிடைக்கும். நல்ல ஒரு சம்பாத்தியத்துல வசதியான வேலை வாய்ப்பை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியமும் இவர்களுக்கு கிடைக்குது. பெரிய அந்தஸ்தோடு வாழக்கூடியவர்கள். வாழ்க்கையுடைய ஆரம்பம் அப்படி இப்படி இருந்தாலுமே வாழ்க்கையுடைய பிற்பகுதியில பெரிய அந்தஸ்தான ஒரு சூழ்நிலை எல்லாம் தேடி வரும். குறிப்பா பார்த்தோம்னா சுய ஜாதகத்துல கிரகங்கள் முன்னுக்கு பின்னாக ரொம்ப டேமேஜா இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில ஒரு சில குழப்பங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு பிறகும் ஏற்படுகிறது. மோஸ்ட்லி பார்த்தோம்னா அந்த திருவோணத்துல பிறந்தவர்களுக்கு ஓரளவுக்கு பெருமைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக அமைந்து விடுகிறது. பயண பிரியரா இருப்பாங்க. நிறைய பயணம் பண்ணணும், நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ணி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்களை அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா மனைவிக்கு பயந்து நடந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. அதாவது கணவனானால் மனைவிக்கும், மனைவி ஆனால் கணவனுக்கும் பயப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் மனிதாபிமானம் உள்ளவர்களாகவும் பொய் சொல்ல தெரியாதவர்களாகவும் இருப்பாங்க. ஏதாச்சும் பொய் சொன்னாங்கன்னா இவங்க முக பாவனையை காட்டி கொடுத்துரும். இவங்களே மாட்டிப்பாங்க. ஆகவே பொய் சொல்ல தெரியாது. மேலும் பொய் சொல்றதை விரும்புறதும் இவர்கள் கிடையாது. இதெல்லாம் இவர்களுடைய ஒரு சிறப்பம்சமாக இருக்கு. அடுத்ததாக கல்வி சார்ந்த விஷயங்கள்ல இவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கல்வியில ஒரு நல்ல ஒரு அறிவை பெறக்கூடியவர்களா இருப்பாங்க. கல்வி சார்ந்த விஷயங்கள்ல சிறப்படையக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. நல்ல ஒரு கல்வி படிக்கக்கூடிய ஒரு பாக்கியமும் இவர்களுக்கு கிடைக்குது. மேலும் இவர்கள் ஒரு சிலர் பார்த்தோம்னாக்கா அதிகமான கல்வி கற்காவிட்டாலும் பன்முகத்திறன் கொண்டவர்களா இருப்பாங்க. பலவிதமான திறமைகளை உள்ள அடக்கி வச்சிருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இவர்களை ஒரு சிலர் பார்த்தோம்னா நல்லா பேசுவாங்க, நல்ல எழுத்தாளரா இருப்பாங்க, நல்ல படம் வரையக்கூடியவர்களா இருப்பாங்க. அதாவது ஓவியங்களை அழகா வரையக்கூடியவர்களா இருப்பாங்க. பலமுகமான திறமைகள் இவர்கிட்ட அதிக அளவுல இருக்கும். படிப்பு இல்லைனாக்கா இந்த கலைகள் மூலமாக பிரபலம் அடையக்கூடியவர்களாகவும் வளர்ச்சி அடையக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அடுத்ததாக தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை நம்ம பார்க்கும்போது வேலை மற்றும் தொழில் இரண்டிலுமே வெற்றிகரமான ஒரு அமைப்பு இவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. தொழில் செய்தாலும் சிறப்படைவாங்க, வேலை செய்தாலும் அதுல ஒரு பெரிய அளவிலான வளர்ச்சியும் அடைவாங்க. இவர்களுக்கு சாதகமான தொழில்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த மெக்கானிக்கல் சம்பந்தமான தொழில், அப்படி இல்லைன்னா இந்த டெக்னிக்கல் சம்பந்தமான தொழில், மேலும் பொறியியல் சார்ந்த துறை, பெட்ரோலியம் சார்ந்த விஷயங்கள், எண்ணெய் தொடர்பான தொழில், ஹோட்டல் சார்ந்த விஷயங்கள், ரெஸ்டாரண்ட் சம்பந்தமான விஷயங்கள், இதுல எல்லாம் ஒரு நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னாக்கா இந்த திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் நல்ல ஒரு பேச்சு திறன் கொண்டவர்கள், மற்றவர்களுக்கு எளிமையாக அனைத்தையும் புரிய வைக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால ஆசிரிய பணியில சிறப்படையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆகவே ஆசிரியர் துறை சார்ந்த விஷயங்கள்ல இவர்கள் போறதுக்கான
ஏற்படுறதுக்கான சான்ஸ் இருக்கு. மேலும் மற்றவர்களுக்கு போதித்தல் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய கவுன்சிலிங் கொடுக்கிற அந்த ஒரு இன்ஸ்டிடியூட்ல இருக்கிறது, அப்படிலாம் கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய அந்த ஏதாச்சும் ஒரு நிறுவனங்கள்ல இருக்கிறது, இது சார்ந்த வாய்ப்புகளும் இவர்களுக்கு அமையுது. மற்றவர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை இவர்கள்ட்ட இருக்கும். அதனால மற்றவர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு துறையில இவர்கள் அமர்ந்திருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அடுத்தது ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டவர்கள் அப்படிங்கிறதுனால ஆராய்ச்சி துறையிலையும் இவர்கள் புகழடைவார்கள். மேலும் ஆராய்ச்சி துறை சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மொழிபெயர்ப்பு சம்பந்தமான விஷயங்கள் இவர்களுக்கு ரொம்ப சிறப்பா வரும். அட்லீஸ்ட் ஒன்ல இருந்து ஒரு 2 லாங்குவேஜ் ஆச்சும் இவர்களுக்கு அடிஷனலா தெரிஞ்சிருக்கும். ஆகவே இந்த மொழிபெயர்ப்பு சார்ந்த விஷயங்களிலும் ஈடுபடுவாங்க. மேலும் இந்த கதை சொல்லக்கூடிய ஒரு வல்லமை, எந்த ஒரு விஷயத்தையும் அழகா கதையா சொல்லுவாங்க, அந்த ஒரு சிறப்புலாம் இவர்கள்ட்ட இருக்கு. ஆகவே இந்த கதை சொல்லக்கூடிய வல்லமை இருக்கிறதுனால அந்த கதை சொல்ற சார்ந்த விஷயங்கள்ல சிறப்படையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இசை மேல ஒரு பற்று இருக்கும் இவர்களுக்கு இயற்கையாவே. நிறைய இசை கேட்கக்கூடியவர்களா இருப்பாங்க. எப்போதும் ஏதாச்சும் ஒரு பாட்டு அசை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆகவே இசை சார்ந்த துறையிலையும் ஒரு நல்ல வாய்ப்பு இவர்களுக்கு அமைது. அதிலையும் புகழடையக்கூடிய சான்சஸ் அதிகமா இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா பெரிய அளவில் முதலீடு செய்யக்கூடிய தொழில்நுட்பம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வாங்கி அதுல பெரிய அளவிலான ஒரு தொழில் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. அதாவது பெரிய முதலீடு செஞ்சு பெரிய பெரிய மிஷின்ஸ் எல்லாம் வாங்கி அதன் மூலமா தொழில் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. இவருடைய வாழ்க்கையில 24 வயதிலிருந்து இருந்து ஒரு நல்ல மாற்றமும் நல்ல ஒரு வசதியான சூழ்நிலையும் அமைய ஆரம்பித்து விடும். மேலும் நல்ல சம்பாத்தியமும் கிடைக்கும். தொழில் செய்தால் நல்ல வருமானமும் கிடைக்கும். 24 வயதுக்கு மேல இவருடைய வாழ்க்கையில மிகச்சிறப்பான டேர்னிங் பாயிண்ட்லாம் நிச்சயமாக உண்டு. அடுத்தது பார்த்தோம்னாக்கா இவர்கள பலர் பார்த்தோம்னாக்கா முனைவர் பட்டம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. மொழி ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்கள்ல பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இந்த அகல ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்களையும் ஈடுபடுவாங்க. கல்வெட்டு ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்களையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு பாக்கியமும் உண்டு. இதெல்லாம் இவர்களுக்கு ஒரு சிறந்த வகையில வரக்கூடிய ஒரு தொழில் மற்றும் உத்தியோகமாக இருக்கிறது. இது சார்ந்த விஷயங்கள்ல ஆல்ரெடி நீங்க ஈடுபட்டிருக்கலாம். அப்படின்னா இது சார்ந்த ஏதாச்சும் ஒரு துறையை நீங்க தேர்ந்தெடுத்து டிராவல் பண்றது நல்ல பலன்களை உங்களுக்கு நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது பார்த்தோம்னாக்கா குடும்ப வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை நம்ம திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவா அந்த திருவோண நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு. மற்றவர்களால மதிக்கப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதாவது ஆண்களாக இருந்தால் பெண்களாலும், பெண்களாக இருந்தால் ஆண்களாலும் மதிக்கப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல பெரும்பாலும் பெருசா குழப்பங்கள் எதுவும் வரது கிடையாது. முன்கோபம் மட்டும் அதிகமா வரும். அது மட்டும் இவங்க நியூட்ரல் பண்ணிட்டாங்கன்னா பெருசா அந்த குழப்பமும் இல்ல. அதே போல வாழ்க்கை துணையின் மீதும் தாயின் மீதும் அதிகமான பாசம் கொண்டவர்களா இருப்பாங்க. சில சமயங்கள்ல நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி முன்னுக்கு பின்னாக முரண்பாடா பேசுறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வந்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இதை மட்டும் அவங்க கொஞ்சம் நியூட்ரல் பண்ணிக்கிட்டாங்கன்னா சிறப்பான பலன்களை அனுபவிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ஆடை ஆபரணங்களை விரும்பி அணியக்கூடியவர்களா இருப்பாங்க. அதனால நிறைய ஆடை ஆபரணங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. மேலும் வாழ்க்கை துணைக்கும் தன்னுடைய தாயாருக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் நிறைய பொருட்களை வாங்கி வாங்கி கொடுப்பாங்க. மேலும் பிள்ளைகள் மீது அதிகமான பாசமும் அன்பும் கொண்டவர்களா இருப்பாங்க. அதனால பிள்ளைகள் கேட்கிற விஷயங்கள்லாம் உடனுக்குடனே வாங்கி வாங்கி கொடுப்பாங்க. பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. அந்த ஒரு சிறப்பான ஒரு பண்பு கொண்டவர்களா இருப்பாங்க. மேலும் தன்னுடைய உறவினர்களையும் நேசிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. தன்னை சுற்றி இருக்கிற யாரா இருந்தாலும் சரி அன்பு செலுத்துவாங்க அவங்க மேல. தன்னுடைய உறவினர்களுக்கு நிறைய விஷயங்களை வாரி வாரி வழங்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் குடும்பத்தினருடைய ஆதரவோடு சீரும் சிறப்புமாக வாழக்கூடியவர்களா இருப்பாங்க. அந்த ஒரு பாக்கியம் இவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்குது. அடுத்ததாக இவருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல எதுல எல்லாம் கவனமா இருக்கணும். ஏன்னா பிளஸ் பாயிண்டை விட நம்ம மைனஸ் பாயிண்ட்ல தான் ரொம்ப கவனம் செலுத்தணும். ஆகவே இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதுல எல்லாம் கவனமா செயல்படுறது நல்லது. பொதுவா சந்திரன் அப்படின்னு எடுத்துட்டாலே நீர் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இவர்கள் கவனமா இருக்கணும். ஏன்னா சந்திர பகவான் நீருக்கு காரகனா வருவார். ஆகவே இவருடைய சின்ன வயசுலயோ அப்படி இல்லைனாக்கா வரக்கூடிய காலங்கள்லயோ நீரால ஏதாச்சும் தொந்தரவு, நீர் சார்ந்த வகையில் ஏதாச்சும் பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். ஆகவே நீர் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதாவது குடிக்கிற நீர்ல இருந்து சரி குளிக்கிற நீர் வரைக்கும் இவர்கள் கொஞ்சம் பார்த்து பக்குவமா பயன்படுத்த வேண்டும். இவர்களுக்கு ஒத்துக்காத விஷயங்களை எடுத்துக்க கூடாது. அதுல கவனம் செலுத்தணும். அடிக்கடி அந்த மனக்குழப்பம் அப்படிங்கிற ஒரு மனவியாதி அப்படிங்கிறது வந்துடும். ஏதாச்சும் ஒரு விஷயத்துல குழப்பம் ஆயிடுவாங்க. மனதை போட்டு ரொம்ப அலட்டிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆகவே ரொம்ப யோசிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால மன நிம்மதி குறைவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை இவங்க கொஞ்சம் நியூட்ரல் பண்ணிக்கணும். ஏன்னா சந்திரன் மனோகாரகன். அவை மனம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்படுத்துவாரு. மேலும் யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டாக்கா இவருடைய மனசு தாங்காது. அதில் அப்படியே நினைச்சு நினைச்சு நொந்து போயிடுவாங்க. ஆகவே இந்த திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் தேவையில்லாத விஷயங்களை கேட்காம இருக்கிறது நல்லது. அதே போல மனசையும் போட்டு ரொம்ப அலட்டிக்க கூடாது. அதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மேலும் இந்த திருவோண நட்சத்திரத்துல ஒரு சிலருக்கு பார்த்தோம்னாக்கா பரம்பரை வியாதியான இந்த சக்கரை வியாதி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரத்த அழுத்தம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நிதானமா கவனமா செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும். இதுவரைக்கும் இந்த திருவோணம் நட்சத்திரத்தின் சிறப்பு பொது பலன்களை ரொம்ப டீடைலா பார்த்தோம். அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் டெப்தா போய் பாத வாரியான பலன்களை இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். அதாவது திருவோண நட்சத்திரத்துல மொத்தம் 4 பாதங்கள் இருக்கு. இந்த 4 பாதமும் மகர ராசிக்குரிய ஒரு பாதங்களா தான் இருக்கு. இந்த 4 பாதமும் மகர ராசியில தான் வரும். அவை திருவோண நட்சத்திரனாலே மகர ராசி தான். எனவே இந்த 4 பாதத்துல பிறந்தவர்களும் சற்று கொஞ்சம் முன்ன பின்ன டிஃபரன்ஸ் ஆவாங்க. அதாவது ஒரு சில குணாதிசயங்கள்ல மாற்றமுடையவர்களா இருப்பாங்க. ஒரு பாதத்துக்கும் ஒரு தனி சிறப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கு. ஆகவே இந்த பாத வாரியான பலன்களை நம்ம டீடைலா பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். நம்மள சார்ந்த
விஷயங்கள இன்னும் கொஞ்சம் தெளிவு நமக்கு கிடைக்கும். ஆகவே நீங்க திருவோண நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்கன்னா என்ன பாதம் அப்படிங்கறத உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை எடுத்து ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தோம்னாக்கா என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. ஆனா எந்த பாதத்துல பிறந்திருக்கோம் அப்படிங்கிறது பெரும்பாலானவர்களுக்கு தெரியறது கிடையாது. ஆகவே உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து நீங்க என்ன நட்சத்திரம் என்ன பாதம் அப்படிங்கறத ஒரு வாட்டி தெளிவா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அந்த புரிதலோட இந்த பாத வாரியான பலன்களை பார்க்கும்போது நமக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பலன்களும் நல்ல ஒரு புரிதலும் ஏற்படும். முதலாவதாக திருவோணம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்துல பிறந்தவர்களுடைய குணாதிசயங்களும் சிறப்பம்சமும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய நட்சத்திராதிபதி சந்திர பகவான், ராசி அதிபதி சனி பகவான். ஏன்னா மகர ராசிக்குரிய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால நம்முடைய ராசி அதிபதி சனி பகவான், மேலும் நவாம்சாதிபதி செவ்வாய் பகவான். எனவே இவங்க எந்த காம்போல வராங்கன்னா சந்திரன் பிளஸ் சனி பிளஸ் செவ்வாய் இந்த காம்போல வருவாங்க. ஆகவே இந்த ஒன்றாம் பாதத்துல பிறந்தவர்கள் மேஷ ராசியுடைய அதிபதியான செவ்வாய் பகவானுடைய நவாம்சத்துல வரதுனால எப்போதுமே துருதுருன்னு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு வேலையை துருதுருன்னு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இவங்களை சில சமயங்கள்ல பேசுறதும் உண்டு. சும்மாவே கை கால வச்சுட்டு இருக்க மாட்டே, ஏதாச்சும் நோண்டிக்கிட்டு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பியா அப்படின்லாம் பேசுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சுறுசுறுப்பானவர்கள், ஒரு துருதுருவென்ற ஒரு குணம் படைத்தவர்களா இருப்பாங்க. மேலும் சிந்தனை தெளிவும் செயல்ல உறுதியும் கொண்டவர்களா இருப்பாங்க. எப்போதும் ஒரு தெளிவான ஒரு குறிக்கோளை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. கொண்ட லட்சியத்தை அடைகிற வரைக்கும் அயராமல் உழைக்கக்கூடியவர்கள். எவ்வளவு தடைகள் ஏற்பட்டாலும் சரி அதெல்லாம் பொருட்படுத்தவே மாட்டாங்க. உறுதியாக இருந்து அதுல ஜெயித்து பெரிய புகழையும் பெயரையும் அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா இவருடைய இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா இவர்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு பெரிய யோகம் என்னன்னா இவருடைய பெற்றோருடைய பாசத்தையும் பெறக்கூடியவர்கள், மேலும் உறவினர்கள் நண்பர்கள் இவர்களுடைய பாசத்தையும் பெறக்கூடியவர்கள். இவர்கள் யார்கிட்டயாச்சும் பழகுறாங்க அப்படின்னாக்கா அவங்களும் இவர்களுக்கு நிறைய உதவிகளை செய்வாங்க. அந்த அளவுக்கு அந்த தடை தாமதம் இல்லாத அன்பும் பாசமும் ஆதரவும் இவர்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அடுத்தது ஓய்வின்றி உழைப்பதற்கு சளைக்க மாட்டார்கள். உடல் ஆரோக்கியம் சரியில்லைனாலும் சரி ஏதாச்சும் இறங்கி வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சுறுசுறுப்பு தன்மை இவர்கள்ட்ட இருக்கும். இவர்கள ஒரு சிலர் பார்த்தோம்னாக்கா வேலையின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் ஏற்படுது. அடுத்தது பார்த்தோம்னா இந்த புது புது ஆடை ஆபரணங்களை வாங்கி அதை அணிய வேண்டும் அப்படின்னு விருப்பம் கொண்டவர்களா இருப்பாங்க. புது புது ஆடை ஆபரணங்களை வாங்குறதுல கவனம் செலுத்துவாங்க. அதுல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. குடும்பத்தை நேசிக்கும் அதே நேரத்துல கண்டிப்பாகவும் நடந்துப்பாங்க. குடும்பத்துல ஏதாச்சும் தவறா நடக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா டக்குன்னு அதை சரிப்படுத்தணும்னு நினைப்பாங்க. குடும்பத்தை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்களோ அதே நேரத்துல அதிகமான கண்டிப்பும் இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. தப்புனாக்கா அதை தட்டி கேட்பாங்க. மேலும் அவர்களை திருத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அறிவுரைகளை அதிகமா வழங்கக்கூடியவர்களா இருப்பாங்க. உள்ளத்தில் உள்ளதை மறைக்காம பேசக்கூடியவர்கள். வெளிப்படையா ஏதா இருந்தாலும் பேசிடுவாங்க. இதனால சில சமயங்கள்ல ஒரு சில ஏற்றத்தாழ்வான சூழ்நிலைகளையும் ஒரு சில மன வருத்தமான சூழ்நிலைகளையும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவர்கள ஒரு சிலர் பார்த்தோம்னா திரைப்பட துறையில ஆர்வம் கொண்டவர்களா இருப்பாங்க. நிறைய படம் பார்க்கணும் அப்படின்னா திரைப்பட துறையில ஏதாச்சும் சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்களா இருப்பாங்க. அடுத்தது திருமணம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பெற்றோர் பார்த்து நிச்சயித்த திருமணமே இவர்களுக்கு பெரும்பாலும் அமையுது. இதெல்லாம் அந்த ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய சிறப்பம்சங்களா இருக்கு. அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுடைய சிறப்பம்சங்களா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய நட்சத்திராதிபதி சந்திர பகவான், ராசிதிபதி சனி பகவான், நவாம்சாதிபதி சுக்கிர பகவான். ஆகவே இந்த திருவோணம் நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் எந்த காம்போல வராங்கன்னா சந்திரன் பிளஸ் சனி பிளஸ் சுக்கிரன் இந்த காம்போல வருவாங்க. சுக்கிர பகவானை நவாம்சாதிபதியாக கொண்டு இருக்கிறதுனால இந்த இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் தெய்வ நம்பிக்கை மிக்கவர்களா இருப்பாங்க. அதிகமா ஆன்மீக வழிபாடு செய்வாங்க. தெய்வத்தை அதிகமா வணங்கக்கூடியவர்களா இருப்பாங்க. முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்களை கூட சாமர்த்தியமாக பேசி முடித்து காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க. அந்த ஒரு வல்லமை படைத்தவர்கள் இவர்கள். அடிக்கடி கோவில் சென்று வழிபாடு செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. அடிக்கடி ஏதாச்சும் ஆன்மீகம் பயணம் செய்யறதுல விருப்பமுடையவர்களா இருப்பாங்க. பயணங்களை மேற்கொள்றதுல இவர்களுக்கு நிகர் இவர்கள் தான். ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பல பகுதிகளுக்கு பயணம் செய்து கொண்டே இருப்பாங்க. புது புது இடங்களுக்கு போயிட்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் படைத்தவர்களா இருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா புதிய ஆடை ஆபரணங்களை வாங்குறதுல அதிகமா பணம் செலவழிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஆடம்பரமா செலவு செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. எப்போதும் பொறுமையையும் சாதுவான ஒரு குணத்தையும் பெற்றவர்களா தான் இருப்பாங்க. அதே சமயத்துல கோபம் அப்படின்னு வந்துட்டாலே அப்படியே பொங்கி எழக்கூடியவர்களா இருப்பாங்க. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு. அது இவர்களுக்கு அப்படியே பொருந்தும். கோபம் வந்துட்டுனா அப்படியே பொங்கி எழுந்துருவாங்க. மேலும் இந்த முக்கியமான முடிவுகள் எதுவாக இருந்தாலும் பெற்றோர்களை கேட்டு எடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா தன்னுடைய வாழ்க்கை துணையை கேட்டு அவர்களுடைய ஆலோசனையை கேட்ட பிறகுதான் ஒரு முடிவுக்கு ஒரு தெளிவான ஒரு நிலைக்கு வருவாங்க. மேலும் குடும்பத்துக்காக தன்னுடைய சுகங்களை தியாகம் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. தன்னுடைய விருப்பத்தை தியாகம் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. இதெல்லாம் இந்த இரண்டாம் பாதத்தில் பிறந்தவருடைய சிறப்பம்சங்களாக பார்க்கப்படுது. அடுத்தாக திருவோணம் நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவருடைய சிறப்பம்சங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய நட்சத்திராதிபதி சந்திர பகவான், ராசிதிபதி சனி பகவான், நவாம்சாதிபதி புதன் பகவான். ஆகவே இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் எந்த காம்போல வராங்கன்னா சந்திரன் பிளஸ் சனி பிளஸ் புதன் இந்த காம்போல வருவாங்க. புதன் பகவானை நவாம்சாதிபதியாக கொண்டுள்ள இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாம எல்லோரிடமும் அன்பாக பழகக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் இந்த இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இது ரெண்டுக்கும் உள்ள ஒரு காமனான விஷயம், பொதுவாகவே திருவோணத்துக்குன்னு உள்ள ஒரு காமனான விஷயம் என்னன்னாக்கா தெய்வ வழிபாடு, தெய்வ நம்பிக்கை, தெய்வம் சார்ந்த விஷயங்கள்ல பொருளாதாரத்தை செலவு செய்யறது. இதெல்லாம் இவர்களுக்கு ஒரு மன நிறைவை
நிறைவையும் மன அமைதியும் ஏற்படுத்தி கொடுக்குது. ஆகவே இந்த 3ஆம் பாவத்துல பிறந்தவர்களும் இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. ஆகவே இந்த தெய்வம் சார்ந்த விஷயங்கள்ல, வழிபாடு சார்ந்த விஷயங்கள்ல நிறைய செலவுகளை செய்வாங்க. இதன் மூலமா மன மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க. எப்போதுமே பணத்துக்கு மதிப்பு தராதவர்களா இருப்பாங்க. அது இவர்களுடைய இன்னொரு சிறப்பம்சம். எப்போதும் பணம் 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 பணத்துக்கு இல்லாம அன்புக்கும் ஆதரவுக்கும் அமைதிக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள், அன்புக்காக இயங்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் உறவினர்கள் மதிக்கும்படி நடந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. பெற்றோரை தெய்வமாக நினைத்து போற்றக்கூடியவர்கள். இவருடைய முதல் கடவுளே பெற்றோர்களா தான் இருப்பாங்க. பெற்றோர்களுக்கு என்ன உதவி வேணாலும் இறங்கி செய்யக்கூடியவர்கள். எதற்கும் வருத்தமும் பட மாட்டாங்க, எதுக்கும் சிலச்சு போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு பெற்றோர் மேல அந்த அளவுக்கு ஒரு பற்று, ஒரு பாசம் அதெல்லாம் இவர்களுக்கு அதிகமா இருக்கும். பகைவரா இருந்தாலும் அந்த பகைவர் கஷ்டப்படுறாருன்னா அவர்களுக்காகவும் இறக்கப்படுற குணம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். எவ்வளவு கஷ்டகரமான வேலையாக இருந்தாலுமே சரி, தன்னுடைய மன வலிமையால அதை செய்து முடிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மற்றவர்கள் முடியாதுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை கூட சாதுரியமா சாதித்து காட்டுவாங்க. அந்த ஒரு வல்லமை இவர்கள்ட்ட சிறப்பான முறையில கிடைக்கும். என்னதான் பெரிய அளவுல வெற்றி அடைந்தாலும் அதை தான் செய்ததா நினைக்காம எல்லாம் கடவுளோட அருள்பா அப்படின்னு ஒரு சிம்பிளா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அப்படியே மூவ் ஆன் பண்ணிட்டு இருப்பாங்க. அனைத்து வசதிகளையும் வாய்ப்புகளையுமே பெற்றிருந்தாலும் எளிமையாக வாழ விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்தது பார்த்தோன்னா சமூக சிந்தனையோட செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க. கடந்து வந்த பாதையை எப்போதுமே மறக்காதவர்களா இருப்பாங்க. திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை துணை மேல அதிகமான பாசமும் பற்றுமுடையவர்களா இருப்பாங்க. மேலும் பிள்ளைகளுக்கு தரமான கல்வி வழங்க வேண்டும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய தெளிவோடு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பிள்ளைகளுடைய கல்விக்காக அதிகமாக பணம் செலவு செய்ய தயாராக இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இதெல்லாம் இந்த 3ஆம் பாதத்தில் பிறந்தக்கூடிய சிறப்பம்சங்களா பார்க்கப்படுது. அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தில் பிறந்தக்கூடிய சிறப்பம்சங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய நட்சத்திராதிபதி சந்திர பகவான், ராசி அதிபதி சனி பகவான், நவாம்சாதிபதியும் சந்திர பகவான். ஆகவே இந்த 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் எந்த காம்போல வராங்கன்னா சந்திரன் பிளஸ் சனி பிளஸ் சந்திரன் இந்த காம்போல வருவாங்க. எனவே இந்த 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் நவாம்சாதிபதியாக சந்திர பகவானையே கொண்டிருக்கிறதுனால இயற்கையாவே ஒரு அழகான தோற்றத்தை பெற்றவர்களா இருப்பாங்க. அறிவு கூர்மை மிக்கவர்களாகவும் இருப்பாங்க. பலவிதமான விஷயங்களை அறிந்து அதிலிருந்து ஒரு தெளிவான ஒரு மனநிலையை கொண்டவர்களா இருப்பாங்க. எப்போதும் அமைதியாக இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. பல விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் அடக்கத்தோட நடந்து கொள்ளக்கூடியவர்கள், அமைதி தழும்பக்கூடிய ஒரு முகத்தோட தோற்றம் அளிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. எப்போதுமே சொல்லுவாங்க, இந்த பையனா இந்த பொண்ணாப்பா ரொம்ப அமைதியான பையன்ப்பா, ரொம்ப அமைதியான பொண்ணுப்பா அப்படின்னு மற்றவர்கள் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அமைதி தன்மை அப்படிங்கிறது இவர்கள்ட்ட இருக்கும். கற்பனைக்கு காரகத்துவமாக இருக்கக்கூடிய சந்திர பகவானை நவாம்சாதிபதியாக கொண்டிருக்கிறதுனால அடிக்கடி கற்பனை உலகில் சஞ்சரிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நினைச்சு கனவு கண்டுகிட்டே உட்கார்ந்திருப்பாங்க. புது புது சிந்தனைகள் தோன்றிக் கொண்டே இருக்கும். எப்போதுமே மற்றவர்களை ஏமாற்றி லாபம் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. தொழில் செய்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா மற்ற பொருளாதாரம் சார்ந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, யாரையும் ஏமாற்றணும்னு நினைக்க மாட்டாங்க. இவங்க 4 பேருக்கு பண்ணணும்னு நினைப்பாங்களே தவிர யாரையும் ஏமாற்றி அதுல இருந்து நம்ம லாபம் சம்பாதிக்கணும், நம்ம வளர்ச்சி அடையணும்லாம் நினைக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் இவருடைய ஒரு சிறப்பம்சமாக பார்க்கப்படுது. அடுத்தது பார்த்தோம்னாக்கா கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு ஓடி ஓடி ஆறுதல் சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் ஓடி ஓடி உதவிகளை இவர்களால முடிந்த உதவிகளை நிச்சயமா பண்ணுவாங்க. எப்போதுமே மற்றவர்களோட பகிர்ந்து உண்ணக்கூடிய ஒரு உணவு முறையை எதிர்பார்ப்பாங்க. எல்லாருக்கும் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. சண்டையை விட சமாதானத்துக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எங்கேயாச்சும் சண்டை நடக்குதுன்னா இவங்க தான் முதலா நிற்பாங்க. அந்த இடத்துல போய் நின்று 2 பேரையும் சமாதானப்படுத்தி அப்படியே அமுச்சு வைப்பாங்க. அந்த அளவுக்கு சண்டையை விட சமாதானத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து மன அமைதியோட செயல்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. சுத்தத்துக்கும் சுகாதாரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள். எங்கேயாச்சும் ஒரு இடம் அசுத்தமா இருந்தாக்கா இவர்களுக்கு பொறுக்காது. அதை அப்படியே டக்குன்னு சுத்தம் பண்ணணும்னு நினைப்பாங்க. மேலும் எப்போதும் சுத்தமான ஒரு தேக ஆரோக்கியத்தை பெற்றிருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் இவருடைய வீடுகளை அடிக்கடி சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆகவே அந்த அளவுக்கு ஒரு சுத்தத்துக்கும் சுகாதாரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள். கலைத்துறையில குறிப்பாக திரைப்படம் சார்ந்த விஷயங்கள்ல பணமும் பெயரும் புகழும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது சார்ந்த விஷயங்களை இவர்கள் மேற்கொள்ளலாம். மேலும் கற்பனை வளம் மிக்கவர்கள் அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு கதை எழுதக்கூடிய வல்லமை இருக்கும். புது புது விஷயங்களை சிந்திச்சு அதை திரைப்படமா எடுக்கக்கூடிய அந்த ஒரு இயக்குனர் அளவுக்கான ஒரு தன்மை இவர்கள்ட்ட இருக்கும். அது சார்ந்தும் இவர்கள் ஈடுபடலாம். அதுலயும் ஒரு நல்ல ஒரு பெயரும் புகழும் நிச்சயமா கிடைக்கும். மேலும் எந்த துறையை சூஸ் பண்ணாலுமே அதுல உறுதியாக இருந்து வெற்றி அடையக்கூடிய ஒரு வல்லமை இவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்குது. அதெல்லாமே இவர்களுடைய சிறப்பாக பார்க்கப்படுது. இதுவரைக்கும் பாத வாரியான பலன்களை ரொம்ப டீடைலா பார்த்தோம். அடுத்ததாக அந்த திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டு வர்றது ரொம்ப சிறப்பு, எந்த தெய்வத்தை வழிபட்டு வர மன அமைதியும் மன நிம்மதியும் நம்மளால பெருக்கிக் கொள்ள முடியும். ஏன்னா அடிக்கடி நம்ம வந்துட்டு மன சஞ்சலங்களுக்கு ஆளாக்கப்படுவோம். ஏதாச்சும் யோசிச்சுக்கிட்டே இருப்போம். மன தெளிவில்லாம எதையோ நினைச்சு வருத்தப்பட்டு கவலைப்பட்டு இருக்கக்கூடிய தன்மை நிறைந்த ஒரு நட்சத்திரங்கள்ல திருவோணமும் ஒண்ணு. ஏன்னா மனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானை நம்ம நட்சத்திராதிபதியா கொண்டிருக்கும். ஆகவே சின்ன விஷயத்தை கூட ரொம்ப பெருசா நினைச்சு கவலைப்படக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது நமக்கு ஏற்படலாம். ஆகவே தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்ம திருவோண நட்சத்திரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே சமயத்துல தெய்வ வழிபாட்டுல மிகுந்த அக்கறையும் கொண்டவர்களாக இருப்பீங்க நீங்க. ஆகவே இந்த தெய்வ வழிபாடு எந்த தெய்வத்தை நம்ம வழிபடுறது ரொம்ப சிறப்பு, எந்த தெய்வத்தை வழிபட்டாக்கா நமக்கு மன நிறைவும் மன அமைதியும் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஸ்ரீ அம்பிகை தெய்வத்தை நம்ம வழிபட்டு வரலாம். மேலும் வெங்கடேச பெருமாள் அந்த தெய்வத்தையும் நம்ம வழிபட்டு வரலாம். தினமும் அம்பிகை
அம்பிகை, வெங்கடேச பெருமாள் இந்த தெய்வங்களை வழிபட்டு வர நமக்கு ஒரு மன அமைதி, மன நிம்மதி, மன தெளிவு இதெல்லாமே அதிகமா கிடைக்கும். பொதுவாகவே இந்த தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்முடைய மனதை சுத்தம் செய்யறதுக்கான ஒரு வழிமுறை தான். இப்போ நிறைய வழிமுறைகள் இருக்கு. இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல நம்முடைய மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. ஆனா நம்ம காலங்காலமா பின்பற்றி வரக்கூடிய ஒரு வழிமுறைகள்ல நம்முடைய முன்னோர்கள் நமக்கு போதித்த ஒரு முறை தான் அந்த தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது. இந்த முறையில நம்முடைய சிந்தனை மாற்றியமைக்கப்படும். நம்முடைய பிரச்சனையிலிருந்து, நம்முடைய கவலைகளிலிருந்து நம்முடைய சிந்தனைகள் மாற்றி தெய்வத்தின் மேல செலுத்தப்படும் பொழுது நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய மனதில் மறைய ஆரம்பிச்சிடும். மேலும் அந்த பிரச்சனைகளுக்கான ஒரு தெளிவு, ஒரு புரிதல் அப்படிங்கிறது நம்முடைய மனதில் நம்மள அறியாமலேயே கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். இது காலங்காலமா நம்ம பின்பற்றி வரக்கூடிய ஒரு முறை. ஆகவே தெய்வ வழிபாடையும் ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங்கோட பண்ணும்போது நிச்சயமா அதுல நம்ம பயன் அடைய முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்தது, எந்த தலங்களுக்கு நம்ம வருடத்துக்கு ஒரு முறை போயிட்டு வருது ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் திருப்பதி சென்று வருது ரொம்ப விசேஷம். மேலும் திங்களூர் சென்று வரலாம். திங்களூர் சென்று வரதும் ரொம்ப விசேஷமான பலன்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த இரண்டு இடங்களுக்கும் வருடத்துக்கு ஒரு முறையாச்சும் நம்ம போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வருது நல்ல பலன்களை கொடுக்கும். ஏதோ ஒரு வகையான ஒரு புரிதலற்ற ஒரு உணர்வை நமக்குள்ள ஏற்படுத்தும். அது நமக்கு ஒரு பெரிய அளவிலான வெற்றிக்கான ஒரு சக்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே இந்த இடங்களுக்கு ஒரு வாட்டி, வருடத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தும். இதோட ரொம்ப முக்கியமானது குலதெய்வ வழிபாடு. வருஷத்துக்கு ஒரு வாட்டி கம்பல்சரியா போயிட்டு உங்க குலதெய்வத்தை வழிபட்டு வந்துருங்க. ஏன்னா உங்களுடைய முன்னோர்கள் காலங்காலமா வழிபட்டு வந்த அந்த தலங்களுக்கு போயிட்டு வருது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிளெஸிங்ஸை கொடுக்கும். நிச்சயமா உங்களுடைய முன்னோர்களுடைய காலடி தடம் பட்ட அந்த இடங்களுக்கு நீங்க போயிட்டு வரும்போது உங்க முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். ஆகவே உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டு வருது ரொம்ப விசேஷம். வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு குலதெய்வத்துக்கு அர்ச்சனை பண்ணிட்டு, அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் அந்த இடத்துல போய் உங்க காலடி தடத்தையாச்சும் பதிச்சுட்டு வாங்க. அங்க போயிட்டு வந்தாலே உங்களை அறியாத ஒரு காஸ்மிக் எனர்ஜி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். மேலும் ஒரு சிறப்பான புரிதல் அப்படிங்கிறதும் நமக்கு இந்த முறைகள் மூலமாக கிடைக்குது. இந்த விஷயங்கள் எல்லாம் முழு நம்பிக்கையோட செய்து வாங்க. நிச்சயமாக இதன் மூலமா நம்ம நல்ல பலன்களை அனுபவிக்க முடியும். மேலும் இந்த திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் அடிஷனலா இன்னொரு விஷயத்தை என்ன ஆட் பண்ணிக்கணும்னாக்கா, தினமும் நல்ல மெடிடேஷன் பண்றத நீங்க ரெகுலர் ரொட்டீன்ல ஆட் பண்ணிக்கிறது சிறப்பு. ஏன்னா சந்திரன் ஆகிய மனோகாரகன் நம்மளோட நட்சத்திரத்தோட சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால நிச்சயமாக மெடிடேஷன் தினமும் பண்ணணும். அப்படி இல்லைனாக்கா ரெகுலர் ரொட்டீன்ல மன ஆரோக்கியத்தை வலிமைப்படுத்தக்கூடிய சில விஷயங்களை நீங்க செய்து வருது சிறப்பு. நல்ல ஒரு சிறந்த புத்தகங்களை படிக்கலாம். அப்படின்னா உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில யோகாசனம் பண்றது, மூச்சு பயிற்சி பண்றது, மெயினான விஷயம் நல்லா மெடிடேஷன் பண்றது. இதெல்லாம் நீங்க ரெகுலரா நீங்க ஆட் பண்ணி உங்களுடைய ரெகுலர் ரொட்டீன்ல நீங்க செயல்படுத்திட்டு வரும்போது நிச்சயமா நல்ல பலன்களை நம்ம அனுபவிக்க முடியும். ஓவரால் அந்த பதிவுல திருவோணம் நட்சத்திரத்தின் சிறப்பு பொது பலன்களை ரொம்ப டீடைலா பார்த்திருக்கோம். மேலும் திருவோண நட்சத்திரத்தின் பாத வாரியான சிறப்பு பலன்களை ரொம்ப டீடைலா பார்த்திருக்கோம். அது மட்டும் இல்லாம எந்த தெய்வத்தை வழிபடுறது சிறப்பு, எந்த தலங்களுக்கு சென்று வருது சிறப்பு அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா பார்த்திருக்கோம். நிச்சயமா அந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மேலும் இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் உங்க லைஃபோட எவ்வளவு பர்சன்டேஜ் கம்பேர் ஆகுது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த நட்சத்திரம் சார்ந்த விஷயங்கள்ல வேற என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது சார்ந்த விஷயங்களையும் நாங்க ரிசர்ச் பண்ணி நிச்சயமா உங்களுக்கு வீடியோக்களாக ரிலீஸ் பண்றோம். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ராசி, லக்னம், மேலும் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பொது பலன்களை ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளனேஷனோட ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்களையும் ஒரு வாட்டி நீங்க செக் பண்ணி பார்க்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுலயும் ஏதோ ஒரு வகையான உங்களுக்கு ஒரு புரிதல் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கை சார்ந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆகவே அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் உங்களுடைய லக்னம் மற்றும் ராசி இது ரெண்டையும் மட்டும் நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அதுலயும் உங்களுக்கு ஒரு நிச்சயமான ஒரு புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும். அடுத்தது பார்த்தோம்னாக்கா கோச்சார சிறப்பு பொது பலன்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய சேனல்ல ரொம்ப டீடைலா பிரசன்ட் பண்ணிட்டு வரோம். அதாவது மாத பலன்கள், வருட பலன்கள், குரு பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள், ராகு கேது பயிற்சி பலன்கள் இதெல்லாமே ரொம்ப டீடைலா நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரோம். அந்த வீடியோலாம் நம்மளுடைய சேனல் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு டைம் இருக்கிறப்போ அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. ஏதோ குறைந்தபட்ச புரிதலாச்சும் இந்த கோச்சார பலன்கள் மூலமா நமக்கு கிடைக்கும். ஏதோ ஒரு வகையான அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம மூவ் ஆன் பண்றதுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை கிடைக்கும். டைம் இருக்கும்போது அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோக்கெல்லாம் நம்மளுடைய சேனல் அவைலபிளா இருக்கு. மேலும் இது போல பயனுள்ள பதிவுகள்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த பதிவு இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்கப்படும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். So be cool, stay happy.